மலர் டிஃபன் சென்டரில் இன்றைக்கி வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான சப்பாத்தியும் தக்காளி தொக்கு தாங்க செய்ய போகிறோம். இந்த தக்காளி தொக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ராவலுக்கெலாம் நீங்கள் செஞ்சு எடுத்து போனீங்கன்னா கெட்டு போகாது, ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே வந்து இந்த தக்காளி தொக்கு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ தக்காளி தொக்கு எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த தக்காளி கிரேவிக்கு வந்து எண்ணெய் அதிகமாக சேர்த்தா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எங்கேயாவது வெளியே போகிறோன்னா கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்து செஞ்சு எடுத்து போகும்போது 2 நாளைக்கு கூட கெட்டு போகாது. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு சேர்த்துக்கிறேன், சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், பூண்டு வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டேன். அது பெரிய பூண்டாக இருந்ததுனால நான் சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு நல்லா வதங்கட்டும். பூண்டு வந்து இந்த மாதிரி நல்லா பொன்வறுவலாக வரணும். ஒரு 1/2 கிலோ வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கிக்கிட்டேன். கொஞ்சம் கருவேப்பிலை இதையும் சேர்த்துக்கிறேன். நான் 1/2 கிலோ வெங்காயம் வந்து ஒரு 5-6 பேர் சப்பாத்திக்கு சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் எடுத்துக்கிட்டேன். 1/2 கிலோ வெங்காயத்துக்கு 1/2 கிலோ தக்காளி போட்டிங்கன்னா புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கும். நான் 1/2 கிலோ வெங்காயத்துக்கு 1/2 கிலோ தக்காளி கட் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். 1/2 கிலோ வெங்காயம் கட் பண்ணி போட்டேன். அதே அளவுக்கு 1/2 கிலோ தக்காளி வந்து பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன். இந்த தக்காளியும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும், அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 3 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், தனியா பொடி 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா வதக்கிக்கலாம். மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஒரு 2-3 நிமிஷம் வந்து நல்லா வதக்கிக்கிட்டோம். பாருங்கள், மசாலாவுடைய வாசனைலாம் நல்லா போயிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். சப்பாத்திக்கு வந்து ரொம்ப தண்ணியாக வேணாம், கெட்டியாக இருந்தால் அதுலேயே நம்ம தொட்டுன்னு சாப்பிட்லாம். அதுவும் நம்ம வந்து வெளியே கிளம்புறோன்னா இந்த மாதிரி கெட்டியாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், தக்காளி கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்திக்கு வந்து இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நான் ஒரு 5-6 பேர் சாப்பிட்றதுக்காக 1/2 கிலோ வெங்காயம் 1/2 கிலோ தக்காளி எடுத்து செஞ்சேன். இந்த அளவுக்கு நம்ம கிரேவி வந்திருக்குது. இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ சப்பாத்தி வந்து செஞ்சுக்கலாம். சப்பாத்திக்கு தக்காளி கிரேவி வந்து சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி தக்காளி கிரேவி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.